ஹே கைஸ், நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்னால் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நிறைய பேருக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்னால் என்னென்னு தெரியல. இந்த டேங்கை நான் க்ளீன் பண்ணி ஒரு 1 month ஆகுது. ஆனால் இந்த சால்ட்டை இதை விட்டுருங்க. ஆனால் இந்த தண்ணி பார்க்கும்போது எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அது எதனாலனா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்னால தான். ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டர்ட்டை எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணும். அது எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அந்த அமோனியா நைட்ரேட் எல்லாம் சாப்பிட்டுடும். ஸோ தட் ஃபிஷ்ஷுக்கு எந்த கெடுதியும் வராது. ஃபிஷ் டர்ட்லேருந்து வர அமோனியாலாம் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் காஸ் பண்ணும். அதை வந்து எதனால் ரெக்டிஃபை பண்ணுறோன்னா நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் மூலமாக தான். அண்ட் தென் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸை நம்ம எப்படி வளர்க்கலான்னா, அதோ இங்கே இருக்க செராமிக் ரிங்ஸ், அந்த ஷெல்ஸு, நம்மளோட ஃபில்டரில் இருக்க செராமிக் ரிங்ஸ், இந்த மாதிரி ஃபில்டரில் வர சைடில் வர்றது, இது எல்லாமே பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் க்ரோ பண்ணுறதுக்கு உதவும். இந்த மாதிரி ஒரு ட்ரிஃப்ட்வுட் இருந்தால் ட்ரிஃப்ட்வுட்டில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளரும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட இந்த பாட்டு மேலே இருக்க ஆல்கியில் கூட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வரும். இந்த பின்னாடி இருக்க கிளாஸஸில். இப்போது இந்த டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது. ஆனாலும் பாருங்கள், இந்த பைப், பிவிசி பைப் மேலே இருக்கிறதுல இது எல்லாமே நீங்கள் வந்து நினைக்கலாம் ஃபிஷ் வந்து அழுக்காக இருக்குது, ஃபிஷ் டேங்க் அழுக்காக இருக்குது, ஃபிஷ்ஷுக்கு வந்து கெடுதி. ஆனால் அப்படி கிடையாது. ஃபிஷ் டேங்க் அழுக்காக இருந்தால் தான் ஃபிஷ்ஷுக்கு நல்லது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக வச்சுருக்கீங்களோ, நீங்கள் அதுக்குன்னு புது தண்ணி ஊற்றி ஃபுல் டேங்க்கும் கழுவிட்டு வெறும் புது தண்ணியிலே வச்சுருந்தீங்கன்னா அதுதான் கெடுதி. இந்த மாதிரி நீங்கள் பழைய தண்ணி வச்சு அந்த பழைய தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் அது கெடுதி கிடையாது. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோடய கப்பி குட்டியை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. ஆனால் கலக்குனா அழுக்கு வர தான் செய்யும். ஃபிஷ்ஷெல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்குது. ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற டர்ட்லாம் அமோனியா இருக்கும், அமோனியா நைட்ரேட்டாக மாறும். இது எல்லாத்தையும் வந்து நைட்ரேட்டாக மாற்றிடும். அமோனியா நைட்ரேட் இது ரெண்டும் இருக்கும். இதை வந்து நைட்ரைட்டாக மாற்றும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ். நைட்ரைட் வந்து ஃபிஷ்ஷுக்கு பெனிஃபிட்ஸ். ஆனால் அமோனியாவும் நைட்ரேட்டும் ஃபிஷ்ஷுக்கு பெனிஃபிட் கிடையாது. என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறானேன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷில் இருக்க விஷயம். நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஒரு ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணணுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது எல்லாமே செராமிக் மெட்டீரியல்ஸ், பாட், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வளரும் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ். இதை புதுசாக எப்படி க்ரோ பண்ணுறது சொல்லி நான் வந்து ஒரு புது தொட்டி வைக்கிறவங்க எப்படி க்ரோ பண்ணுறது சொல்லி நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். இப்போது இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் ஆகுதுன்னா, என்னோடய டேங்க் இப்படி மெயின்டைன் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் தான். அண்ட் அது எல்லாமே டிசீஸ் எல்லாம் வர விடாமல் பார்த்துக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கு. என் ஃபிஷ்ஷஸ்க்கு பாருங்கள், சைட்லலாம் எந்த டிசீஸும் செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் ஒரு 1 month ஆகுது இந்த டேங்க்கை நான் க்ளீன் பண்ணி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஆல்கேலாம் ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷஸ்க்கு. அண்ட் தென் மெயினாக என்ன சொல்லணுன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே 100% உங்கள் டேங்க் வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. வீக்லி 50% பண்ணுங்கள், மந்த்லி ஆனால் 80% பண்ணுங்கள். பட் எப்போவுமே 100% மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க எல்லா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸும் இறக்க வாய்ப்பு இருக்குது அண்டு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் அப்படி தெரியாதனமாக 100% நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்கள் நிறைய டேங்க் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கிட்ட இருக்க எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். இப்போ இதுவும் ஹெல்த்தியாக தான் இருக்குது, இதுவும் ஹெல்த்தியாக தான் இருக்கும். மீன்ஸ் நீங்கள் இதில் இருக்க ஸ்பாஞ்சஸ், இந்த டேங்க்கில் இருக்க ஸ்பாஞ்சு, அந்த செராமிக் ரிங்ஸ், இதில் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இதில் 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது சாண்டெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு சாண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இதில் இருக்க பயோமீடியாஸ் எடுத்து இதில் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 1 week இதில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம். அது மூலமாக பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து மல்டிப்ளை ஆகி இதுலேயும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ என்கிட்ட இருக்க எல்லா டேங்க்லேயும் அப்படி தான். இப்போ நான் புதுசாக டேங்க் செட் பண்ணால் கூட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இதுலேருந்து எடுத்து நான் அதில் விட்டு ஒரு 1 week விட்டால் வளர்ந்துடும். ஸோ எனக்கு ப்ராப்ளம் இல்லை. எல்லா டேங்க்கும் பாருங்களேன், யாரோனா டேங்க்கு கூட பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. அதனால தான் இப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு தண்ணியெல்லாம் மாற்றி, ஆனாலும் ஸ்டில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுக்கு காரணம் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் தான். மரம் நல்லா வளர்ந்துருச்சு. ஹோப் இந்த வீடியோவில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் நான் என்னென்னு தெரிஞ்சிருக்கோங்க எல்லாேருக்கும் நம்புகிறேன். அண்ட் அதை எப்படி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து புதுசாக டேங்க் செட்டவங்க எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.